ஒரு சின்ன கதை சொல்றேன். எங்க ஊர்ல நடந்த ஒரு கதை. ஒரு குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறக்குது. அந்த ஆண் பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து வியாதி. எப்படி வியாதின்னா, பால் குடிக்காது, குடிச்சாலும் வயிற்றால போயிடும், வாந்தி எடுக்கும், வயிற்றால போகும். அப்போ அந்த பிள்ளையினுடைய தாயார் இருக்கிறாங்கல்ல, அவங்க தொட்டில்ல வந்து அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு பிள்ளையினுடைய முகத்தை மூக்கில் கை வச்சு வச்சு பார்ப்பாங்களாம். உயிர் இருக்கா இல்லையான்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை. நம்ம ஊர்ல ஒரு பாவம் சொல்லலாம், துறவா குஞ்சு மாறி இருக்கும்னு சொல்லுவாங்க. துறவா குஞ்சுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ அந்த தாயார் போய் மூக்கில் கை வச்சு பார்ப்பாங்களாம். உனதா 2 ஆம்பளை பிள்ளை இருக்கு, 2 பொம்பளை பிள்ளை இருக்க, சும்மா எதையாவது போட்டு கொண்டு இருந்த பிள்ளைய அப்படின்னாங்க. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், இல்லை கொல்றதா இருந்தா ஆண்டவரே கொல்லட்டும், நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த பிள்ளைய கொல்ல மாட்டேன், ஆண்டவர் ஏதாவது காப்பாத்தட்டும்னு அவங்களும் அந்த பிள்ளைய பாதுகாத்தாங்களாம். ஒரு நாள்ல எங்க ஊருக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. எங்கள் பெரியம்மா வந்து பிள்ளையினுடைய தகப்பனாரை கூப்பிட்டு, டேய் நீ பிள்ளையை போய் தூக்கிட்டு வா. அப்போ அவர் போய் கூப்பிடுறாங்களாம், யார மனைவிய. அப்போ மனைவி சொல்கிறாங்களாம், இது கொண்டு போகிற இடத்துல ஏதாவது செத்துக்கிட்டு போச்சுன்னா நான் அங்கேருந்து வாயில் வயிற்றுல அடிச்சுட்டு ஓடி வரணுமே, அதனால வேண்டாம் அப்படிங்கிறாங்களாம். ஆனால் எங்கள் பெரியம்மா என்ன சொல்கிறாங்களா, நீ தூக்கிட்டு வாடா, நீ பிள்ளை தூக்கிட்டு வா அப்படி. அப்போ சரின்னு சொல்லி கடைசியில் பிள்ளையை தூக்கிட்டு நேருஜி கலையரங்கத்தில் போயாச்சு. அங்கே பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளையினுடைய தகப்பனார் திரும்பி பார்க்குறாரு, இந்த பிள்ளைக்கு கடைசி உயிர் இழுக்குது. கடைசி உயிர் அது மேலே போய் வருதான். அப்போ இவர் என்ன பண்ணார், போய் அந்த தாய் மடியில் இருந்த அந்த பிள்ளையை தூக்கிட்டு நேராக மேடைக்கு போயாச்சு. மேடைக்கு போகும்போது அங்கே வாலண்டியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் மறிக்கிறாங்க, போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. மறிச்சவனுக்கெல்லாம் இப்படி ஒரு தட்டு இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு மேலே என்ன போயாச்சு, மேலே ஏறி போயாச்சு. போய் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரா ஊழியக்காரர்கிட்ட போய் நேராக நீட்டியாச்சு பிள்ளைய. நேராக நீட்டின உடனே அவர் வெளிநாட்டுக்காரர், அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த பிள்ளை கடைசி உயிர் இழுக்குது, அதனால தான் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி அந்த பிள்ளையை வாங்கி நேராக வானத்துக்கு நேராக உயர்த்தி காதறி அழுது ஜெபிச்சு அந்த தகப்பன் கையில் கொடுத்த உடனே அவர் கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்துட்டு போய் உட்காந்தாச்சு. கூட்டம் முடிஞ்சு போய் பார்க்கும்போது அந்த பிள்ளை பாலே குடிக்காது, ஆனால் அந்த பாட்டில் இருந்த மொத்த பாலையும் கூட்டம் முடியறதுக்குள்ள குடிச்சு காலி பண்ணிடுச்சு. அல்லேலூயா. அந்த பிள்ளை தான் இந்த பிள்ளை. சொல்லுங்களேன், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே